அழகு ஒரு முகமல்ல, நெஞ்சம். கண்ணாடியிலிருந்து ஒரு பாதை. பவித்ரா தனது அறையில் சுமார் 6 மணி காலை கண்ணாடியில் தன்னை பார்த்துக் கொள்கிறாள். பவித்ரா வாய்வரி தோணியில், நான் தான் இது? பழைய நானா? இல்ல, இப்போ நான் ஒரு உருவம், மௌனமான போராளி. நெஞ்சில தீ இருக்கும், தேவையில்ல, அமைதி போதும். அவள் கண்ணாடியில் தன்னை பார்த்து மெதுவாக குஞ்சி கையில் பென்சில் எடுக்கிறாள். ஆனால் வைக்கிறாள். தனது இயல்பான முகத்தையே காண விரும்புகிறாள். பேஷண்ட் ஸ்டுடியோ அழைப்பு. பவித்ரா அறையில் உட்கார்ந்திருக்கையில் மொபைல் ஒலி வருகிறது. ரோசா, ஒரு பழைய ஹோட்டல் வாடிக்கையாளர் அழைக்கிறார். அவள் ஒரு ஸ்டைலிங் ஏஜென்சியில் வேலை பார்க்கிறாள். ரோசா: பவித்ரா, நான் ரோசா பேசுறேன். நீ ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபேஸ். நாட் ஃபார் பியூட்டி, பட் ஃபார் பிரசன்ஸ். நம்ம வீவ் பேஷனுக்கு ஃப்ரெஷ் ஃபேஸ் தேவை. காஸ்டிங் டுமாரோ. ட்ரை பண்ணலாமா? பவித்ரா: நான் அழகுக்காக அல்ல, ஆனா என் மன உறுதியை சோதிக்க வரேன். பேஷண்ட் ஸ்டுடியோவுக்கு வந்தார் பவித்ரா. ஒரு மெகா காஸ்டிங் ஹால். எல்லா மாடல்களும் ஸ்டைலிஷ் லுக்கில், மேக்கப், மெருகு. ஆனால் பவித்ரா சாதாரண காட்டன் சேலை, கட்டுப்பட்ட கூந்தல், வெறும் கண்ணில் காஜல். காஸ்டிங் டைரக்டர் தாழ்வாக: அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் லுக்ல இருக்காங்க, இவங்க யா ஃப்ரெண்ட் ஃபேஸ்? ரோசா: நீங்க அவங்க நெஞ்சத்தை பாருங்களேன். கேமரா அவங்க மனத்துல உண்டான தீய பிடிக்கும். எதிர்பாராத சவால். அரிஃபா என்ற மூத்த மாடல் பவித்ராவிடம் அவமானமாக பேசுகிறாள். அரிஃபா: இந்த இடத்துக்கு நம்ம மாதிரியா வரணும்? இது சமையல் இல்ல, ஸ்டைல். ஒன்னால முடியாது. பவித்ரா நிதானமாக: நீங்க அணிக்கிற சீரை கூட நான் தான் கட்டி கொடுத்தேன். உங்க ஸ்டைலுக்கு உயிர் நான் தான். அரிஃபா வாயடைத்தி போகிறாள். டைரக்டர் பார்க்கிறான். கேமரா சோதனைக்கான உணர்ச்சிபூர்வமான மோனோலாக். ஒரு ஒளி மட்டுமே பவித்ரா முகத்தில். கேமரா அவள் முன்னே. அவளிடம் ஒரு கேள்வி. உனக்கு ஃபேஷன் என்றால் என்ன? பவித்ரா தமிழில் பேசுகிறாள், மெதுவாக, உணர்ச்சியுடன். அழகு ஒரு முகமல்ல, ஒரு மனநிலை. நான் ஒரு நாள் உப்பு நீர்ல நனையாத வாசலா இருந்தேன். ஆனா இப்போ ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பார்வையும் என் உடம்புக்கு வண்ணமல்ல, உயிர் கொண்டு வருது. நான் யாரோன்னு கேக்குறீங்களா? நானே, எனக்குள் பூத்த மனித வாழ்வு. முடிவு மற்றும் எதிர்பாராத அழைப்பு. இயக்குனர் பவித்ராவை மெதுவாக நிமிர்ந்து பார்த்து சொல்கிறார். இயக்குனர்: நீங்கள் ஒரு முகம் அல்ல, நீங்கள் ஒரு உணர்வு. எங்கள் பிரச்சாரத்திற்கு வரவேற்கிறோம். அவளது கண்கள் பனிக்கட்டியாக அதிர்கின்றன. ஆனால் சிரிக்கவில்லை. அமைதியாக நிமிர்ந்து மெதுவாக சென்று ஒரு சின்ன ஸ்டூல் மீது உட்கார்கிறாள். அர்ஜுன் அந்நேரம் அவளது மெசேஜ் ஸ்டேட்டஸ் பார்க்கிறார். நான் இப்போது என்னை அடைந்திருக்கிறேன். அவன் சிரிக்கிறார். அவருடைய கண்களில் பெருமை, காதல் அல்ல. பவித்ரா வீடு திரும்புகிறாள். வெளியில் மழை, வீட்டிற்குள் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம். அவள் கண்ணாடி எதிரில் நின்று நிமிர்ந்து பேசுகிறாள். பவித்ரா: இதுதான் என் உருவம், என் வலிமை, என் முகம் அல்ல, என் நெஞ்சம். தொடரும். அடுத்த அத்தியாயத்திற்கான ஹிண்ட். அர்ஜுனின் மௌனம் ஒரு அழைப்பா, ஒரு விலகலா?